சங்க பிரச்சாரத்தை என் வீட்டுக்கு வந்தார் இரவு உணவு அருந்துவதற்கு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஆனந்த், நம்மளுடைய தர்மம், இந்த இந்து தர்மம், இந்த நாடு, இந்த கலாச்சாரம் இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆபத்துகளை கடந்து வந்ததற்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சாமி, கடவுள், கோவில் அப்படிலாம் சொன்ன இல்லை அப்படின்னாரு. அப்போ சாமியார், சங்கராச்சாரியார், ஆச்சாரியர்கள் அவர்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. அப்போ சங்கம் போன்ற அமைப்புகளா பல ஆண்டுகளாக ஒரு அமைப்புகள் வேறு வேறு பேர்ல இந்த தர்மத்தை காத்து கொண்டு வந்தார்களானா அதுக்கும் இல்லை அப்படின்னாரு. கடைசியில நான் கேட்டேன், அப்ப யாருதான் நம்மளுடைய தர்மத்தை இத்தனை ஆண்டுகள் காப்பாற்றி கொண்டு வந்தார்கள் அப்படின்னா அதற்கு அவர் சொன்ன பதில் ஹிந்து பெண்கள் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட கேட்டாரு, உனக்கு யாரு முதல்ல சாமி கும்பிட சொல்லி தந்தா அப்படின்னு. எங்க அம்மா அப்படின்னு சொன்னேன். நெத்தியில குங்குமம் விபூதி எல்லாம் வைக்கணும்னு உனக்கு யார் சொன்னா? எங்க அம்மா அப்படின்னு சொன்னேன். அவ பார்த்துக்கோ, பெண்கள் தான் நம்மளுடைய தர்மத்தை இத்தனை ஆண்டுகள் காப்பாற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அவர் அன்னைக்கு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வீட்டுக்கு வந்த போது நான் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணியிருந்தேன். அப்போ அதை எனக்கு புரிய வைக்கிறதுக்காக, அவங்க உங்க அம்மா மட்டும் கிடையாது, அவங்க ஒரு இந்து பெண், ஹிந்து தர்மத்தை இத்தனை ஆண்டுகள் கடத்தி கொண்டு வந்த பெருமை மிக்க பெண் அப்படின்னு உணர்த்தினார். ஸோ ஹிந்து தர்மத்துல பெண்களுக்கான இடம் பெரிய பெரிய உயரத்துல இருக்கு. அந்த பெண்களை குறிவைப்பது தான் நம்மளை அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளுடைய மெயின் அஜெண்டாவாக மாறி இருக்கு. அது லவ் ஜிஹாதா இருக்கலாம். இப்போ முற்போக்கு, போலி முற்போக்கு பேசி இந்த பெண் அடிமைக்கு காரணமே ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய சில பல விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களையே நம்ம ஹிந்து தர்மத்துக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு பணியில நம்மளுடைய எதிரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அதெல்லாம் எதிர்க்க வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கு. அதனுடைய ஒரு பாகம் தான் பஹல்காம்ல நடந்த அந்த சம்பவம். நீங்க எதை புனிதமா கருதுறீங்களோ அந்த சிந்தூரத்தை நாங்க அழிச்சிடுவோம், உங்களுக்கு யாருமே வந்து நிக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டா அப்படின்னு ஒரு பெண்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இது பழைய இந்தியா இல்லை, இது புது இந்தியா. நீ எந்த கையால் அந்த பொட்டாளிச்சும் கையை வெட்டி கூர் போட்டுடுவாங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சு காட்டியிருக்கோம். இப்போ காஷ்மீருக்கு போன என்னுடைய அனுபவம், நான் பல விஷயம் ஓப்பனா சொல்ல முடியாது. நான் பார்த்ததும் நாங்கள் கண்டதும் கேட்டதையும் என்னால் பொது வெளியில பேச முடியாது, அது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அங்க குல்மர்க் போயிருந்தேன். போனப்போ அங்க ஆர்மி நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரோன்ஸ், ஷெல்ஸ் எல்லாத்தையுமே. அப்ப அங்க யாருமே அனுமதிக்கல. நான் அங்க போகும்போதே, நான் யாருன்னு சொல்லல, பட் வேற எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் அவர் ஆபீஸ்ல இருந்து ஒரு தகவல் போனா கண்டிப்பா நான் எங்க வேணா போலாம், அரசே என்ன வண்டியில கூட்டிட்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த அரசு பதவியில் இருந்தவர் எனக்கு ஒரு பர்மிஷன் தராரு, நீங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம், ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப இந்திய ராணுவ அதிகாரிகள் அங்க இருந்தவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க, முடியவே முடியாது, அனுப்ப முடியாது, யார் சொன்னாலும் அனுப்ப முடியாது அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இந்த அரசு இருக்கு, நாளைக்கு இன்னொரு அரசு வரும், அரசுகள் மாறிக்கிட்டே வரும், நாங்க அரசு சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம், ராணுவத்துக்குன்னு நாங்க ஒரு பாலிசி வச்சிருக்கோம், அந்த பாலிசியை நாங்க தேசத்துக்காக மட்டும்தான் நாங்க பயன்படுத்துவோம், அரசியல் சக்திகளுக்காகவோ அரசுக்காகவோ நாங்க எங்கேயுமே அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதனுடைய அந்த ராணுவத்தினுடைய அந்த ஒரு தைரியம் எதுக்கு தேவை காஷ்மீர்ல அப்படின்னா, எனக்கு லால் சவுக்ல கிடைத்த ஒரு அனுபவம். அங்க நான் ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒருத்தன் என்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தான். கடைசியில போகும்போது திடீர்னு என்னை முன்னாடி வளைச்சிட்டு, நீங்க எங்க இருந்து வரீங்க, எந்த ஊர் அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ அவர் சொன்னாரு, நானும் வந்திருக்கேன், தமிழ்நாடு, தொண்டி, கேரளாவில் மூவாറ്റുபுழா, கொச்சி, இந்த மாதிரி பெங்களூர்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டா சந்தேகம் வந்தது. இவன் காஷ்மீருக்கான இந்த இடத்துக்குலாம் வராது, கரெக்டா தொண்டி இந்தியெல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் என்ன மாதிரி கருத்தெல்லாம் கேட்டீங்க, என்னென்ன சொன்னாங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி மக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி 370 நீக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பொருளாதார ரீதியா நாங்க முன்னேறி இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப வசதியெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் போய் மக்கள் பயத்துல சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல 100 மீட்டருக்கு ஒரு ராணுவம் இருக்கு, இப்படி இருந்தா நாங்க பயங்கரவாதம் செய்யாம என்ன செய்வோம் அப்படின்னா. அப்ப நான் கேட்ட, அருணாச்சல் பிரதேஷ்ல கூட தான் 100 மீட்டருக்கு ஒரு ராணுவம் நிக்குது, அவங்க யாருமே தீவிரவாதமும் பயங்கரவாதமும் பண்றது இல்லையே அப்படின்னு. நீ கோடி மீடியாவா அப்படின்னு கேட்கறாப்ல. ஸோ கோடி மீடியாங்கிற வார்த்தை இந்தியாவில் உருவாகல, அது பாகிஸ்தான்ல ISI
இந்தியா ஆதரவு ஊடகங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பேர், அந்த பேரை தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க. அது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அரசியல்வாதிகள்லாம் ISI சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் எனக்கு வந்து காஷ்மீரில் கிடைத்த ஒரே ஒரு நல்ல அனுபவம் என்ன அப்படின்னா, பெஹல்காம் போய் தெருவா சுற்றி கல்லறை போட்டு பார்த்துட்டேன். யாருமே வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பேச மாட்டாங்க, அந்த தாக்குதல் நடத்தினவங்களுக்கு எதிராக பேச மாட்டாங்க. அதில் ஒரே ஒரு இளைஞர், இஸ்லாமிய இளைஞர் தான், அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நான் அந்த வீடியோ உங்களுக்கு தரேன், ஆனால் நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது, இருந்தாலும் நான் தைரியமாக தரேன். ஏன்னா இதுதான் வந்து இந்த ஜம்மு காஷ்மீரில் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து ஒவ்வொரு இளைஞரும் பேச போகிற வார்த்தை அப்படின்னு சொல்லி, பயங்கரவாதத்துக்கு எதிராக பெஹல்காமில் இருந்த ஒரே ஒரு இளைஞர் 1000 பேர்கிட்ட போய் கருத்து கேட்டார். யாருமே வாய் திறக்கல. ஒருத்தர் மட்டும் தைரியமா இந்த பயங்கரவாதம், பாகிஸ்தானிய பயங்கரவாதம் காஷ்மீர்ல கண்டிப்பா ஒழியணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். ஸோ அரசாங்கத்துக்கு பெரிய வேலை இருக்கு. 60 ஆண்டுகள் இருந்த அரசாங்கம் வந்து படுத்து தூங்கினதுனால இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னும் 3 மடங்கு 4 மடங்கு வேகமாக பணி செய்தால்தான் அந்த பெஹல்காம்ல அந்த இளைஞன் கண்ட அந்த சொன்ன அந்த வார்த்தை அடுத்த 20 ஆண்டுகள் கழித்து அங்க இருக்கக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடிய கருத்தாக இது மாறும். நாங்க இந்தியர்கள், நாங்க பயங்கரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. நன்றி.